உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய வீடியோவில் திமுக மேலே எடப்பாடி பழனிசாமி ஒரு வெடிகுண்டை வீசியிருக்கிறார். எடப்பாடி வீசினது வெடிகுண்டா இல்லை பொறி உருண்டையாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலத்தை திங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி பிஜேபியோட எவன் சேர்ந்தாலும் பிஜேபி மாதிரியே பன்றி போல் ஆகிவிடுவார்கள் என்பது ஒரு யதார்த்தம். அந்த யதார்த்தத்தின்படி இன்றைக்கி எடப்பாடியும் பிஜேபியோட சேர்ந்து மலத்தை திங்கிற லெவலுக்கு போயிருக்கிறார். எடப்பாடி ஒரு முன்னாள் முதலமைச்சர், நமக்கெல்லாம் தெரியும். 10 வருஷத்துக்கு மேலே முக்கியமான துறையில் மந்திரியாக இருந்தவர். அப்படி இருந்த நபர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கொஞ்சமாவது அறிவோட, கொஞ்சமாவது கண்ணியமாக, கொஞ்சமாவது உண்மையின் அடிப்படையில் பேசணும் என்ற பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் அவர் பேசியிருப்பதை பற்றி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி என்ன பேசியிருக்கிறாருன்னு சொன்னால், ஸ்டாலின் கலைஞரை வீட்டு சிறையில் வைத்திருந்தார் அப்படின்னு பேசியிருக்கிறார். அதை தாண்டி அடுத்து என்ன சொன்னால், நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் மரணத்தை பற்றி நாங்கள் ஒரு பெரிய விசாரணை நடத்துவோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை பேசுகிற மாதிரி நினச்சிட்டு பேசியிருக்கிறார். இப்படி ஒரு யோசனை எப்படா வந்துச்சு அப்படின்னு சொன்னால், எவனோ ஒருத்தன் ஒரு ஃபேக்காக ஒரு ஆடியோ போட்டிருக்கிறான். ஆராசா ஸ்டாலின் கலைஞரை வீட்டு சிறையில் வைத்திருந்தார் என்று ஆராசா பேசியதை போல ஒரு ஆடியோவை எவனோ விட்டுருக்கிறான். சரி, அந்த ஆடியோவை அடிப்படையாக வச்சுட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்கிறார். சரி, உண்மையிலேயே கலைஞர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாரா? அந்த ஆடியோ ஆராசா பேசுனது தானா? ஆராசா அப்படி பேசக்கூடியவரா? இதை பற்றி குறைந்தபட்ச பொறுப்புணர்வோ அறிவோ இல்லாமல் அந்த ஃபேக் ஆடியோ வச்சுக்கிட்டு இவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறார். இது இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே விசாரணை நடத்துவோன்னு வேறு பேசியிருக்கிறார். கலைஞர் 2018 இறந்து போனது நமக்கெல்லாம் தெரியும். அவர் இறக்கும்போது அவருக்கு 94 வயசு. 94 வயசில் இயல்பாக இயற்கையாக வரக்கூடிய அந்த உடல்நல பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டுச்சு. நினைவு தவறி போச்சு. தொடர்ந்து காவேரி மருத்துவமனையிலே வைக்கப்பட்டு பலருக்கும் அன்றாடம் மருத்துவ அறிக்கைகள்லாம் வெளியானது எல்லாருக்கும் நல்லா தெரியும். பலரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதனால் அவர் கடைசியாக நினைவிழந்து காவேரி மருத்துவமனையிலே மரணம் அடைஞ்சு தான் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். இதில் இதுவரையிலையும் இப்போ கலைஞர் இருந்து 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்தில் கலைஞர் மரணத்தில் சந்தேகத்திற்குரிய அம்சங்கள் இருக்குதுன்னு யாரும் பேசலை. ஆனால் இன்றைக்கி திடீர்னு 8 வருஷத்துக்கு பிறகு எடப்பாடி இப்படி பேசுறது மிக மிக அருவருப்பான ஒரு பித்தலாட்ட அரசியல் தான். ஒரு சராசரி அறிவு இருக்கிறவங்க கூட இப்படியெல்லாம் பேசவே மாட்டான். 2016 ஜெயலலிதா இறந்து போனது நமக்கெல்லாம் தெரியும். அப்போ ஜெயலலிதா இறந்து போன போது, ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது யாரும் பார்க்க முடியல. சசிகலாவை தவிர யாரும் பார்க்க முடியாது, அல்ல சசிகலாவுக்கு வேண்டிய ஒரு சிலரை தவிர யாரும் பார்க்க முடியாதுங்கிற நிலைமையில் தான் அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு பலரும் பல யூகங்களை கிளப்பினாங்க. ஆனால் ஒரு உண்மை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதா தன்னுடைய உடல்நலனை பார்த்து கொள்ளவில்லை. அவர் அந்த அம்மா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. 2வது விஷயம், 2016 தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஜெயலலிதாவால் நடக்க முடியலை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் கடுமையான உடல்நல பாதிப்பில் இருக்கிறாருங்கிறது அவர் தேர்தல் பிரச்சாரத்தை வந்தப்பே தெரியும். அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு அவர் மருத்துவமனையில் போனார். கடுமையான சர்க்கரை நோய், இந்த மாதிரி இதய நோய், பல பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு இல்லாத சீக்கே இல்லை, நமக்கு தெரியாது என்ன சீக்கிரம் இருந்துச்சுன்னு சொல்லி. இப்படி ஒரு கடுமையான உடல்நல பாதிப்பில் இருந்த அம்மையார் அது கடைசியாக இறந்து போனாங்க. அந்த அம்மையார் நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இறந்து போன போது அதை அரசியலாக்குவதற்கு பல பேர் முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கி இப்போ நம்முடைய ஓபிஎஸ் முதலமைச்சராக விரட்டி விடப்பட்டார். அதுக்கப்புறம் எடப்பாடி முதலமைச்சராக வந்தார். அப்போவே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், தர்ம யுத்தம்னு சொல்லி போய் சமாதியில் போய் உட்கார்ந்தார். எம்ஜிஆர் சமாதியில் போய் உட்கார்ந்தார் ஓபிஎஸ். இந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. அப்போது பலரும் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஒழுங்காக நடக்கலை, சசிகலா எல்லாத்தையும் மூடி மடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. அதை ஓபிஎஸும் ஒத்துக்கிட்டார், ஆமாம் விசாரணை நடத்தணும்னு சொல்லி. இப்போ 2017 இதே எடப்பாடி ஜெயலலிதாவுக்கு ஒரு ஜெயலலிதா மரணத்தை பற்றி ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சார்.
ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எய்ம்ஸ் டாக்டர்கள்லாம் வந்து பார்த்தான், லண்டன்லேருந்து ஒரு டாக்டர் வந்து பார்த்தாரு. எல்லோரும் வந்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா தாங்க இருக்குது, சரியாக தான் போயிட்டுருக்குது அப்படின்னு பேசிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கூட அதை அரசியலாக்கி பல பேர் பேசினார்கள். அதிமுகவில் இருந்த உட்கட்சி பூசல் காரணமாக ஒருத்தன் விசாரணை வேணும், அது வேணும், இது வேணும் சண்டை போட்டுட்டானுங்க. இது நடந்ததற்கு பிறகு எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் அமைத்தார். நமக்கெல்லாம் தெரியும். சசி மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வைத்து அந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. மரணத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு சந்தேகத்தை கிளப்புனதில் யாருன்னா அதிமுககாரன் தான். மற்ற யாரும் பெருசாக கிளப்ப. நான்லாம் அவங்க கூட இப்போ தனிப்பட்ட முறையில் பேசினேன். ஏன்னா அந்த அம்மா வந்து நியாயமாக வந்து பல சீக்கினால அந்த அம்மா செத்து போனா, அது போய் விசாரணை கமிஷன் அது இதுன்னு அமைக்கிறது வந்து ஒரு பித்தலாட்டம். இது வந்து இந்த விசாரணை கமிஷனால் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்தாவெல்லாம் இருந்தது, என்னை போன்றவருடைய கருத்தாவெல்லாம் இருந்தது. அப்போ ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் ஏன்னா ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்த ஒரு அம்மா ஒரு முதலமைச்சர் செத்து போனதை பற்றி விசாரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறது? 5 வருஷம் ஆச்சு. 17 அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் 2022 தான் அறிக்கை வந்தது. சரி, அறிக்கையில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சாங்களன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த அறிக்கையில் சசிகலா வந்து எந்த விதமான சதியும் பண்ணலை, சும்மா 1-2 வந்து சில முடிவுகள் எடுக்கிறதுல பின்ன சில தவறுகள் நடந்திருக்கே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான். 5 வருஷம் ஒரு விசாரணை கமிஷன், ஒரு நீதிபதிக்கு சம்பளம், அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஏற்பாடு, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை அரசியலாக்கி அதுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை வந்து குட்டிச்சுவராக்கி இப்படி ஒரு கூத்தடிச்சாங்க. இதே பாணியில் தான் இப்போது வந்து எடப்பாடி பழனிசாமியும் இந்த பிரச்சனையை வந்து கிளப்பியிருக்கிறார். இப்போ இந்தியாவை பொறுத்தவரையும் அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் பழிவாங்குதலுக்காக இந்த விசாரணை கமிஷனுங்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நியாயமாக விசாரிக்க வேண்டிய எதுவும் விசாரிக்கப்படுறதில்லை. ஆனால் இவர்களுடைய அரசியல் பகைமையின் காரணமாக, அரசியல் போட்டியின் காரணமாக இந்த அக்கப்போர்வு விசாரணை கமிஷன் தான் நிறைய நடக்குது. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை திமுக மேலே குற்றம் சாட்டுவதற்கு அல்லது விமர்சனம் செய்வதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மலிவான அரசியலை கற்றுக் கொடுக்குறது யாருன்னா பிஜேபிக்காரன் தான் கற்றுக் கொடுப்பான். எடப்பாடிக்கு அந்தளவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எடப்பாடியினுடைய பொது அறிவு என்னன்னு நமக்கு தெரியும். ராமாயணத்தை எழுதுனது சேக்கிடார்னு சொன்ன அளவுக்கு தான் அவருடைய பொது அறிவு. சரி, பரவாயில்ல, அவருக்கு இலக்கியத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு கூட அதை விட்டுடலாம். ஆனால் 8 வருஷத்துக்கு பிறகு முடிச்சு போன ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு போலி ஆடியோ வச்சுக்கிட்டு நீ குற்றச்சாட்டு பண்ணுறத நான் வந்தால் விசாரணை நடத்துவேங்கிறது அருவருப்பான மட்டமான அரசியல். இது மட்டமான அரசியல்னு சொல்லி நாம் விமர்சனம் பண்ணுறதுனால ஒன்றும் பயனில்லை. இந்த மாதிரி அரசியல்வாதிகளை நாம் வந்து கடுமையாக வந்து புறக்கணிக்கணும். 2வது விஷயம், இந்த மாதிரி அருவருப்பான அரசியலை ஏன் பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ தற்குறியாக இருக்கிறான்னு அர்த்தம். அதனால் ஒரு நாகரிகமான அரசியல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லாமல் போய் ஒருத்தன் எப்படி கவிழ்க்கிறது என்கிற முறையில் தான் இன்றைக்கி வந்து அரசியல் என்பது மாறி போயிருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சீரழிவு என்பது மேலும் மேலும் மோசமாகி கொண்டு வருவதனுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடியினுடைய குற்றச்சாட்டு. உண்மையிலே நியாயமாக பார்த்தா எடப்பாடி பேசியிருக்கிறது ஒரு அவதூறு, ஒரு வதந்தி. இது உண்மையிலே அரசியலில் வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குவதற்கு, ஒரு மோசமான கருத்தை உருவாக்குவதற்கு இவர் பேசியிருக்கிற இந்த பேச்சு என்பது ஒரு குற்றச்செயல் நான் நினைக்கிறேன். நியாயமாக பார்த்தா எடப்பாடி மேலே வழக்கு பதிவு செய்யணும்.